அழகி கூப்பிட்டாப்பா. அழகா மாதிரியே இருக்குல்ல, அழகன் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு நாய்க்குட்டி. அந்த கேட்டில் பசங்க விளாட்றாங்கன்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்க. நம்ம அழகன் இப்படி தானே இருந்தான். அதான் அழகி பார்த்தாலே நல்லா அது குளிப்பாட்டே மாட்டேங்கிறான் போல இருக்கு அந்த பையன். அழகா இது பேர் வந்து உண்மையான பேர், அவங்க வச்சிருக்க பேர் வந்து குட்டி. கட்டநாயா. அதான் நம்ம அழகன் மாதிரியே இருக்கா இல்லையா பார்க்க, அப்படிதானே இருக்கு. அழகா அழகா தலை எட்டி பார்த்து நிற்கிது பாருங்க. பசங்க வந்து இதை கதவை பூட்டி வச்சுருக்கானுங்க உள்ளே போட்டு. ஏன்னா நல்லா விளையாட்டணும், இடம் கொஞ்சம் இங்கே நல்லா பெருசாக இருக்கும். வெளியில் விட்டோம்னா ஆற்றுக்கு ஓடி போயிடுது. அதனால் வந்து இந்தமாரி உள்ளே விட்ருக்கானுங்க. ஆனால் இவன் மட்டும் வெளில பூந்து வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவான், எஸ்கேப் ஆகிடுவான். இவன் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிற ஆள். இங்கே பாருங்கள், எஸ்கேப் ஆகுது பாருங்கள் இப்படி. அவ்வளோதான், கிளம்பிட்டாரு. எங்கடா போகிற? டேய் அழகா இங்கே வா, இங்கே வா. நான் இல்லைடா, அவனாவே போகிறான். வீட்டுக்கு போயிட்டாங்க, அவ்வளோதான். தினமும் காலையில் வந்து நம்ம அழகி கூட விளாடுவோம். அழகியால் வர முடியாது, அவள் தான் பெரிய பொண்ணு ஆயிட்டா. அழகி அவளால் வர முடியாது. எங்கே அவன் கிளம்பிட்டான் போ. அங்கே பாருங்க போய்கிட்டு இருக்கான். அவங்க வீடு அங்கே இருக்குது. அந்த ரோட்டை கிராஸ் பண்ணால் அவன் வீட்டுக்கு போயிடுவான். ரோடுனா இது நம்ம படுகங்க இது, அதனால இங்கே ஒன்றும் வண்டியெல்லாம் வராது, பயப்பட வேண்டியதில்லை. சும்மா ஆளுங்க நடந்து போய்ட்டு சைக்கிள் அந்த மாதிரி தான் போவோம். அந்த கிராஸ் பண்ணி அந்த போயிட்டுருக்கான் பாருங்கள். அங்கே தான் இருக்குது அவங்க வீடு, அந்த லாஸ்ட்டில் இருக்குது. லாஸ்ட்டுக்கு போயிடுவான். போயிட்டானா அழகா போ. அது வீடியோ எடுத்து காட்டணுன்னு தான் இன்றைக்கி எடுத்தேன். இத்தனை நாள் வந்துக்கிட்டு இருந்தால் வீடியோ எடுக்க முடியல.